ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால இந்த காட் சோர்ஸ் நிகழ்ச்சிக்கு நாங்க உங்களை வரவேற்கிறோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಗಾಡ್ ಸೋರ್ಸ್ ಲೈವ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த நேரத்தை எங்களோட சேர்ந்து நீங்க கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவங்களை நாங்க அழைக்கிறோம். ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಕರ್ತರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ, ಕರ್ತರನ್ನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது முன்பதாக, ஆராதனைக்கு போகிறது முன்பதாக அங்க கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க பார்க்கலாம். ನೀವು ಈ ಸಂದೇಶ ನೋಡಕ್ ಮುಂಚೆ ಕೆಳಗಡೆ ಇರುವ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಒತ್ತಿರಿ, ಐಕಾನ್ ಬಟನ್ ಒತ್ತಿರಿ. ಅವಾಗ ನಾವು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಬಹುದು. தொடர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போமா? ಯಾವಾಗ ಕರ್ತರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರು ತುಂಬಾ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ, மாறாதவராக இருக்கிறார், ಮಾರದೇ ಇರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய ஜனமே, ದೇವರ ಜನರೇ, இக்கட்டான சூழ்நிலையில, ಇಕ್ಕಟ್ಟಾದ ಸಮಯದಲ್ಲಿ, பயங்கரமான இந்த கொடிய வியாதி ஜனங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துல, ಈ ಭಯಂಕರವಾದ ವ್ಯಾಧಿ ಮಧ್ಯೆ ಜನರನ್ನು ಸಂಕಟಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ತಿರುವ ವ್ಯಾಧಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ கர்த்தர் நம்மளை மறக்காம நம்மளை நினைக்கிற தேவனா இருக்கிறார். ಕರ್ತರ್ ನಮ್ಮನ್ನ ಮರೆದೀರ ನೆನೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தொடர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமா? ಯಾವ ಕರ್ತರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் உம்மை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுவோமா? எபினேசர், எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? ஹல்லேலூயா. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்து
மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. നമ്മുടെ ദൈവൻ നമ്മളെ മറക്കാமல் നമ്മളെ നടത്തുகிற தேவனா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಮರಿದಿರ ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಮೇಲೆ இரக்கமுள்ளவரா இருக்கிறார். ನಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಾಗಿದ್ದಾರೆ. Hallelujah. Thank you Jesus. நம்ம தொடர்ந்து ஒரு கன்னட பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ನಾವು ಇನ್ನೊಂದು ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಮನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ಮನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಮರೆತು ನಾ ಬಾಳಲಾರೆನು, ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಮರೆತು ನಾ ಬಾಳಲಾರೆನು, ಮನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಕಷ್ಟ ದುಃಖ ಯಾರಿಗೆ ಹೇಳಲಯ್ಯ, ಈ ಲೋಕ ಯಾತ್ರೆಯೋಡು. ಹೌದು ಕರ್ತನೇ, ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾರ ಹತ್ರ ಹೇಳಲಿ? ಕಷ್ಟ ದುಃಖ ಯಾರಿಗೆ ಹೇಳಲಯ್ಯ, ಈ ಲೋಕ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ. ಹೇಳುವುದಾದರೆ ಏಸಯ್ಯ, ಹೇಳುವುದಾದರೆ ಏಸಯ್ಯ, ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೇಳಿ ನಾಳುವೆ, ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೇಳಿ ನಾಳುವೆ, ಮನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ಮನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ನುಡಿಯು ನನ್ನ ಚೈತನ್ಯಗೊಳಿಸುತ್ತದೆ, ಆಪತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಿನ್ನ ನುಡಿಯು ನನ್ನ ಚೈತನ್ಯಗೊಳಿಸುತ್ತದೆ, ಆಪತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ. ನನ್ನ ಶರಣನೇ యేసయ్య, ನನ್ನ ಶರಣನೇ యేసయ్య, ನನ್ನ ಭದ್ರವಾದ ಕೋಟೆ ನೀನಯ್ಯ, ನನ್ನ ಭದ್ರವಾದ ಕೋಟೆ ನೀನಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ಮನ ಮರಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ
ಯೇಸುವೆ ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೆ ನಿನ್ನ ಮರೆತು ನಾ ಬಾಳಲಾರೆನು ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಯೇಸುವೆ ನಿನ್ನ ಮರೆತು ನಾ ಬಾಳಲಾರೆನು ನಿನ್ನ ಮರೆತು நான் ಬಾಳಲಾರೆನು ஹalleluya நீங்க இல்லாம நான் வாழ முடியாது இயேசப்பா ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ ಯೇಸಪ್ಪ. ஓ என்னேசவே நாங்க ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ நீங்க ஆராதிಸ್ತೇವೆ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ರಾಜ. ಕರ್ತನೆ ನಿನ್ನನ್ನೇ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ರಾಜ. ಪರ್ವತವನ್ನು ನೋಡ್ತೇವೆ, ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ಕರ್ತನೆ ನಿಮ್ಮನ್ನೇ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಓ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗ್ಲಿ, ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗ್ಲಿ. ಓ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம். ನಾವು ಮುಂದೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. எங்க ஆலயத்துல என்னோட உடன் ஊழியராக பணியாற்றி வருகிறதான பாஸ்டர் டேனியல் அவர்களே நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் இப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வார். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರುವ ಪಾಸ್ಟರ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ನಿಮ್ಮದಲ್ಲಿ ಕರೀತಾ ಇದ್ದೀವಿ. ಅವರು ನಿಮ್ಮದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தன பரிசுத்த நாம மகிமை ಹೊಂದಲಿ. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் இங்கே வந்து பேசுவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಮಾತಾಡಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ. Thank you pastor for the great introduction. ಪಾಸ್ಟ್ಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಈ ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ. இந்த நாளிலே நம்முடைய உலகம் முழுவதும் ஒரு இதுவரையில் சந்தித்திராத சூழ்நிலை ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಲೋಕ ಇದುವರೆಗೂ ಕಾಣದೇ ಇರುವ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು ಕಾಣ್ತಾ ಇದೆ. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மாதிரி சூழ்நிலையிலே ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவர் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்க முடியுமா? ನಾವು ಈ ತರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವು ನಂಬಿಕೆಯು ಇಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? அதுதான் நம்முடைய இந்த நாளிலே டாபிக்கா இருக்கிறது. ಅದೇ ಈ ದಿವಸದ ಸಂದೇಶವಾಗಿದೆ. நாம் தியானிக்க இருக்கும் வசனம், ನಾವು ಧ್ಯಾನಿಸುವ ವಚನ சங்கீதம் 37வது அதிகாரம் ಕೀರ್ತನೆ 37ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் 7 வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ಮೊದಲ 7 ವಚನದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. இந்த சங்கீதம் நம்முடைய தாவீது ராஜாவினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமா இருக்கிறது. ಈ ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ ದಾವೀದ ರಾಜನಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. என்ன தலைப்பு என்று பார்க்கும் பொழுது ಏನು ಸಂದೇಶ ಅಂತ ನೋಡುವಾಗ trusting God in troubled times. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்புவது, ಈ ತರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಹೆಂಗೆ ನಂಬುವುದು, இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலே ஆண்டவரை தொடர்ந்து நம்புவது, ಈ ತರ ಕಷ್ಟವಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಂಬುವುದು. வேதத்திலே பார்க்கும்போது இந்த சங்கீதத்தை குறைந்தது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பதாக 1000 வருடத்திற்கு முன்பதாக தாவீது எழுதியதாய் வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ಈ ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕಗಳು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. நீங்கள் நீதிமொழிகளையும் சங்கீத புஸ்தகத்தையும் பார்க்கும் பொழுது அது 2 பேரை குறிப்பிட்டு எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும். ನೀವು ಜ್ಞಾನಾರ್ಥಿಗಳು ಮತ್ತೆ ಕೀರ್ತನೆ ನೋಡುವಾಗ ಇಬ್ಬರು ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತದ್ದು. ஒன்று righteous people, இன்னொன்று wicked people. ஒன்று நீதிமான்கள், இன்னொன்று பொல்லாதவர்களை குறித்து. நீ நீதிமானா இருந்தால் உனக்கு இப்படி பலன் கிடைக்கும், நீ துன்மார்க்கனா இருந்தால் இந்த பலன் பெறுவாய். ಇಬ್ಬರು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇರೋದು. ಇದು ನೀತಿವಂತರಾಗಿದ್ರೆ ಈ ಫಲ ಸಿಗುತ್ತೆ, ಇನ್ನು ದುರ್ಮಾರ್ಗನಾಗಿದ್ರೆ ಈ ವಿಧವಾದ ಫಲ ಸಿಗುತ್ತೆ ನಿನಗೆ ಅಂತ. நம் உலகத்திலே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, நான் என்ன பாவம் செய்தேன், நான் எதற்கு இப்படி எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும்? ಲೋಕದಲ್ಲಿ ಈ ತರ ಕಷ್ಟ ಪಡ್ತಾರ ನಾವು, ನಮ್ಮೊಂದು ಪ್ರಶ್ನೆ ಉಂಟಾಗುತ್ತೆ, ನಾನು ಏನ್ ಪಾಪ ಮಾಡಿದೆ, ನಾನು ಏನಕ್ಕೆ ಈ ತರ ಒಂದು ಕಷ್ಟ? நிச்சயமாக நீங்க நினைக்கிறீங்க அல்லவா? ಖಂಡಿತವಾಗಲೂ ನೀವು ನೆನೆಸ್ತಾ ಇದ್ರಲ್ವಾ? நிச்சயமாக நானும் நினைக்கிறேன் அல்லவா? ಖಂಡಿತವಾಗಲೂ ನಾನು ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. நாம் எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலே இந்த நாட்களிலே இருக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಈ
ವಿಧವಾದ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಈ ದಿವಸವನ್ನು ಕಳೀತಾ ಇದೀವಿ. இப்படி ஏன் நான் எந்த பாவமும் பண்ணவில்லை, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி பலவீனத்தோடு உலகம் இந்த சூழ்நிலையோடு நான் கடந்து செல்ல வேண்டும்? ನಾನು ಏನು ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಅನೇಕ ರೋಗಗಳಿಂದ ನಾನು ಈ ತರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೀನಲ್ಲ. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ಆದ್ರೂ ಕರ್ತನು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಕಾಯ್ದು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிருபையும் இரக்கமும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. ಕರ್ತನ ಕೃಪೆಯು ದೈವ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತೆ. செய்திக்கு போவதற்கு முன்பதாக ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ உங்களுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்ல இருக்கிறேன். ನಿಮಗೆ ಚಿಕ್ಕದಾಗಿ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕಿದೀವಿ. ஒரு சின்ன பையன் இருந்தானா, ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ಇದ್ದನಂತೆ. அவன் ஒரு கடையில போய் ಒಂದು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ஒரு துணி சோப்பை வாங்கினான். ಒಂದು ಬಟ್ಟೆ ಒಗೆಯುವ ಸೋಪ್ ಅನ್ನು ತಗೊಂಡಂತೆ. அந்த கடைக்காரர் கேட்டாராம், இந்த சோப்பு எதற்கு தம்பி நீ வாங்குற? ಆ ಮಾಲೀಕರು ಕೇಳಿದ್ರೆ, ಈ ತಮ್ಮ ಈ ಸೋಪ್ ಏನಕ್ಕೆ ನೀನು ತಗೊಳ್ತಾ ಇದೀಯಾ? அந்த சின்ன சிறுவன் சொன்னானா, ಆ ಚಿಕ್ಕ ಮಗು ಹೇಳದಂತೆ, அங்கிள் நான் இந்த சோப்பை என்னுடைய பூனை குட்டியை நான் கழுவுவதற்காக வாங்குகிறேன். ಅಂಕಲ್ ಈ ಸೋಪ್ ಬಂದು ನನ್ನ ಬೆಕ್ಕು ಮರಿಯನ್ನು ತೊಳೆಯಕ್ಕೆ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அப்படிப்பட்ட அந்த நாளில ಆ ವಿಧವಾದ ದಿವಸದಲ್ಲಿ அவர் சொன்னாராம், இதை போட்டு நீ பூனை கழுவாயானால் பூனை செத்து போய்விடும். ನೀನು ಇದನ್ನ ಈ ಸೋಪ್ ಹಾಕಿ ಬೆಕ್ಕನ್ನು ತೊಳೆದ್ರೆ ಬೆಕ್ಕು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೆ. அதெல்லாம் சாகாது, நீங்கள் கொடுங்கள் என்று அந்த சிறுவன் வாங்கி கொண்டு போனான். ಅದು ಸಾಯೋದಿಲ್ಲ, ನೀವು ಕೊಡಿದ ಚಿಕ್ಕ ಮಗು ತಗೊಂಡು ಹೋದಂತೆ. ಅದು இன்னும் 2 நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த கடைக்கு வேறொரு பொருளை வாங்குவதற்கு வந்த பொழுது 2 ದಿವಸ ಕಳೆದಾದ್ಮೇಲೆ ತಿರ್ಗಾ ಬೇರೆ ವಸ್ತು ತಗೊಳ್ಳಕ್ಕೆ ಆ ಹುಡುಗ ಬಂದವನೇ. எப்படி இருக்கிறது என்று அந்த கடைக்காரர் கேட்டார். ಬೆಕ್ಕು ಹೆಂಗಿದೆ ಅಂತ ಆ ಮಾಲೀಕರು ಕೇಳಿದ್ರಂತೆ. அப்பொழுது அவன் தலையை தொங்க போட்டு பூனை இறந்து போய்விட்டது என்று சொன்னான். ಆವಾಗ ತಲೆ ಬಾಗಿ ಆ ಬೆಕ್ಕು ಸತ್ತು ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳದಂತೆ. அப்பொழுது அவர் கேட்டாராம், ஏன் நீ போட்ட சோப்பினாலே அது செத்து போய் விட்டதா? ನೀನು ಹಾಕಿರುವ ಸೋಪಿಂದ ಸತ್ತು ಹೋಯ್ತು ಅಂತ ಕೇಳಿದ್ರಂತೆ. ಅದಕ್ಕೆ அந்த சிறுவன் சொன்னானா, ಚಿಕ್ಕ ಮಗು ಹೇಳದಂತೆ, இல்லை நான் போட்ட சோப்பினாலே அது சாகவில்லை, ನಾನು ಹಾಕಿರುವ ಸೋಪಿನಿಂದ ಅದು ಸಾಯಲಿಲ್ಲ, நான் அதை எடுத்து வாஷிங் மெஷின்ல போட்டேன் அதனால செத்து போச்சு. ನಾನು ತಗೊಂಡು ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ ಒಳಗೆ ಅದನ್ನ ಅದು ಸತ್ತು ಹೋಯ್ತು. எதனாலே இப்படிப்பட்ட சூழ்நிலை, எதனாலே நாம் இப்படி அவதிப்படுகிறோம் என்றே நமக்கு தெரியாத நிலையிலே இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ಏನಕ್ಕೆ ಈ ತರ ಪರಿಸ್ಥಿತಿ, ಏನಕ್ಕೆ ಈ ತರ ದಿವಸಗಳು ಬರ್ತದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಗೊಂದಲ ಪಡ್ತಾ ಇದೀವಿ. ஆனால் ಆದ್ರೂ சங்கீதக்காரர் தாவீது ಅದು ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದು 37வது அதிகாரத்திலே 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து கொண்டு போயிருக்கும் பொழுது நமக்கு ஒரு அற்புதமான அறிவுரைகளை அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். ಈ ತರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாசிப்போமா? ಓದೋಣ. முதலாவது வசனம், ಮೊದಲನೇ ವಚನ, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, ಕೆಟ್ಟ ನಡತೆ ಉಳ್ಳವರನ್ನು ನೋಡಿ ಉರಿಗೊಳ್ಳಬೇಡ, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, ದುರಚಾರಕ್ಕೋಸ್ಕರ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬೇಡ. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ಅವರು ಹುಲ್ಲಿನಂತೆ ಬೇಗ ಒಣಗಿ ಹೋಗುವರು, ಸೊಪ್ಪಿನ ಪಲ್ಯದಂತೆ ಬಾಡಿ ಹೋಗುವರು. ஆகவே இந்த முதல் 2 வசனத்திலே சங்கீதக்காரன் நம்மிடத்திலே சொல்ல வரும் காரியம் என்னவென்றால், ಈ ಮೊದಲು 2 ವಚನದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳ ನಮಗೆ ಹೇಳೋ ಬರುವ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, நீங்கள் மற்றவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம், ನೀವು ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಉರಿಗೊಳ್ಳಬೇಡಿ, கவலைப்பட வேண்டாம், ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ, do not fret, கவலைப்பட வேண்டாம் என்கிறார். ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ. கவலைப்படுவது என்பது வேறு, நீங்க அந்த கவலையிலே மூழ்கி கொண்டிருப்பது வேறு. ನೀವು ಚಿಂತೆ ಪಡೋದು ಬೇರೆ, ಚಿಂತೆಯಲ್ಲಿ ನೀವು ಮುಳುಗಿರೋದು ಬೇರೆ. தாவீதுக்கு தெரியும், ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತು, பவுலுக்கு தெரியும், ಪೌಲನಿಗೆ ಗೊತ್ತು, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಗೊತ್ತು. மனுஷனாலே கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. ಮನುಷ್ಯನಿಂದ ಚಿಂತೆ ಪಡದೆ ಇರಕ್ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. இந்த சூழ்நிலையிலே உங்களாலும் கவலைப்படாமல் இருக்க முடியாது. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಿಮ್ಮಿಂದ ಚಿಂತೆ ಪಡದೆ ಇರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள், உங்கள் பாரத்தை என் மீது வைத்து விடுங்கள் என்று. ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಬಿಡಿ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பது உங்களுக்கு நல்லதல்ல. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಚಿಂತೆ ಪಡ್ತಾ ಇರೋದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. நீங்கள் கவலைப்படுவது வேற, பதறுகிற ஒரு தன்மை இருக்கும் அல்லவா? ನೀವು ಚಿಂತೆ ಪಡೋದು ಬೇರೆ, ನೀವು ಗೊಂದಲ ಪಡೋದು ಇರುತ್ತಲ್ಲ. விசேஷமாக கவலைப்படுவது பாவம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ವಿಶೇಷವಾಗಿ ಚಿಂತೆ ಪಡೋದು ಪಾಪ ಅಂತ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னொரு வகையில சொல்ல போனால், ಇನ್ನೊಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, பதறுவது, ನೀವು ಗೊಂದಲ, என்ன எனக்கு நடக்குமோ, ಅಯ್ಯೋ ನನಗೆ ಏನ್ ನಡೀತದೋ, என்ன நடக்குமோ, ಏನ್ ನಡೀತದೋ ஒரு கவலையோடு கூட இருக்கிறீர்கள். ಚಿಂತೆಯಿಂದ ನಾವು
ನಾವಿರೋದು. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. முதலாவது 2 வசனங்களிலே உங்களுக்கு சொல்கிறார், மற்றவர்களை குறித்து நீங்கள் எரிச்சலாயிர வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பதற வேண்டாம். ನೀವು ಮೊದಲ 2 ವಚನ ಹೇಳ್ತಾರೆ, ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಉರಿಗೊಳ್ಳಬೇಡಿ, ನೀವು ಚಿಂತೆ ಒಳಗೋಗಬೇಡಿ ಅಂತ. ஏனென்றால் கர்த்தர் பெரும்பாலோர் நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். ಏನಕ್ಕೆ ನೀವು ಅನೇಕರು ಚಿಂತೆ ಪಡ್ತೀರಿ ಅಂತ ಕರ್ತನ ಮುಂದೆನೇ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅವರು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது காரியம், நீங்கள் கவலைப்படவே கூடாது. ಅದರ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, ನೀವು ಚಿಂತೆ ಪಡಲೇಬಾರದು. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವನಿಗಿಂತ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವ ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾರೆ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ಮೂರನೇ ವಚನವನ್ನು ಓದಬೇಕು. கர்த்தரை நம்பி ಕರ್ತನ ಮೇಲೆ ಭರವಸೆ ಬಿಟ್ಟು நன்மை செய், ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಸಾರಿಸು. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? கர்த்தரை நீங்கள் நம்ப வேண்டும். ಕರ್ತನನ್ನು ನಂಬಬೇಕು. நான் நம்பித்தானே இருக்கிறேன், ನಾನು ನಂಬಿத்தாನೆ ಇದ್ದೀನಿ, நான் நம்பித்தானே இருக்கிறேன். ನಾನು ನಂಬಿத்தாನೆ ಇದ್ದೀನಿ. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நிறைய நேரங்களிலே ತುಂಬಾ ಸಮಯದಲ್ಲಿ நாம் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். ನಾವು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು அவர் ಬಿಡ್ತೀವಿ, மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுகிறோம். ಅವರ ಮೇಲಿರೋ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀವಿ. எபிரேயர் 3:14வது வசனத்திலே ಎಬ್ರಿಯ 3:14ನೇ ವಚನದಲ್ಲಿ என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ನಾವು ಆರಂಭದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮುಕ್ತಾಯ ಬರೋವರೆಗೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕಂತೆ. அப்பொழுதுதான் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். ಆವಾಗ ಕ್ರೈಸ್ತನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಭಾಗವಾಗಿರ್ತೀವಿ. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், ಕರ್ತನ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಭಾಗವತರಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ உறுதியான நம்பிக்கையிலே எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿದೆ. இங்கிலீஷ்ல எப்படியாக போட்டிருக்கிறது? ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಈ ತರ ಹಾಕಿದೆ, You need to steadfast in your confidence. அதாவது ஆண்டவர் மீது நம்பிக்கை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். ಕರ್ತನ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿರಬೇಕು. உண்மையான விசுவாசம் நிச்சயமான விடுதலை விசுவாசம். கொண்டு வரும். ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸ ಯಾವಾಗಲೂ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತೆ. உண்மையான நம்பிக்கை உங்களுக்கு ஆண்டவர் மீது கீழ்ப்படிதலை கொண்டு வரும். ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸ ಕರ್ತನ ಮೇಲೆ ಒಂದು ವಿಧೇಯತೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது சொந்த அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். ದಾವೀದ ಸ್ವಂತ ಅನುಭವದಿಂದ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. என்ன பிரச்சனை இருந்தாலும், ನಿನಗೆ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೂ, உலகம் எந்த சூழ்நிலையிலே கடந்து சென்றாலும், ಈ ಲೋಕ ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು, உனக்கு ஒருவர் உண்டு. ನಿನಗೆ ಒಬ್ಬರು ಉಂಟು. கர்த்தர் மீது நீ நம்பிக்கை வை. ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ನೀಡು. நீ கர்த்தர் மீது தொடர்ந்து உறுதியான நம்பிக்கை வை. ಕರ್ತನ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ನೀಡು. உண்மையாக நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால், ನಿಜವಾಗ ನೀವು ಆತರ ಮಾಡೋದೇ ಆದರೆ கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, ಕರ್ತನು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸ್ತಾರೆ. ಪ್ರಿಯವಾದವರೇ, அதே சங்கீதத்திலே 4வது காரியம், ಅದೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 4ನೇ ಕಾರ್ಯ, 4வது காரியம், 4ನೇ ಕಾರ್ಯ, ஆண்டவரிடம் மன மகிழ்ச்சியா இரு. ಕರ್ತನ ಬಳಿ ಸಂತೋಷಿಸುವಿರು. 4வது வசனம், 4ನೇ ವಚನ, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. ಕರ್ತನ ಬಳಿ ಸಂತೋಷವಾಗಿರು. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ಅವರು ನಿನ್ನ ಹೃದಯದ ಬೇಡಿಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? நம்ம ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನ್ ನೋಡಿದ್ವಿ? கவலைப்பட வேண்டாம். ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ, ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருங்கள். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರಿ. மூன்றாவது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯ, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இரு. ಕರ್ತನ ಬಳಿ ಸಂತೋಷವಾಗಿರು. கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இரு. ಕರ್ತನ ಬಳಿ ಸಂತೋಷವಾಗಿರು. அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ಆವಾಗ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬೇಡಿಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. நீங்கள் இந்த நாட்களிலே நமக்கு லாக்டவுன்ல வீட்ல ஜாலியா இருக்கிறோம், எதிலே மன மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಲಾಕ್ ಡೌನ್ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೀವಿ, ನಾವು ಯಾವುದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀವಿ? ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್ இருக்கிறவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கிறது. ಮನೆಯಲ್ಲೇ ಕೆಲಸ ಇರೋರು ಇದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನೋ ಯಾವಾಗ ಇದಾಗಿರ್ತದೆ. வீட்டு வேலை செய்கிறவர்களுக்கு தொடர்ந்து வேலை இருக்கிறது, அவர்கள் இருக்கட்டும். ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋರು ಯಾವಾಗ ಕೆಲಸ ಇರ್ತಾರೆ ಅವ್ರು ಇರ್ಲಿ. சும்மா போர் அடிக்குது, எப்படி நேரத்தை கழிப்பதென்றே தெரியவில்லை என்று சில குரூப் இருக்காங்க. ಅದು ಸುಮ್ಮನೆ ಇರೋದು, ಯಾವಾಗ ಸಮಯನ ಕಳೆಯೋದು ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಗ್ರೂಪ್ಗಳು ಇರುತ್ತೆ. போலீஸ் என்ன பண்றாங்க? அவங்கள துரத்தி அடிக்கிறாங்க. ஏன் வெளியில வந்த? ಪೊಲೀಸ್ ಅವ್ರನ್ನ ಓಡಿಸಿ ಹೊಡಿತಾರೆ. ಏನಕ್ಕೆ ಆಚೆ ಬಂದೆ? அவங்க சொல்ற பதில்னா, எனக்கு ஒரு வீட்ல போர் அடிக்குதுங்க போலீஸ். ಅವರು ಹೇಳೋ ಪ್ರಶ್ನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಬೋರ್ ಹೊಡಿತದೆ ಪೊಲೀಸ್ ಅವರೇ. அவங்களுக்கு மன மகிழ்ச்சி வந்து வெளியில போய் சுத்துறதுதான். ಅವ್ರ ಸಂತೋಷವನ್ನು ಆಚೆ ಹೋಗಿ ಸುತ್ತಾಡೋದು ಮಾತ್ರ. கிறிஸ்தவராகிய நமக்கு, ಅದು ಕ್ರೈಸ್ತನಾಗಿರುವ ನಮಗೆ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ಕರ್ತನೊಳಗೆ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பது என்றால் என்ன? ಕರ್ತನೊಳಗೆ
ಉಲ್ಲಾಸವಾಗಿರುವುದಂದ್ರೆ ಏನು? ஜெபிப்பது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, வேதம் வாசிப்பது, ವೇದ ಪುಸ್ತಕ ಓದೋದು, அப்புறம் பல காரியங்களை நீங்கள் இப்படியாக ஆண்டவரோடு கூட நீங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும். இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் மனமகிழ்ச்சியை ಈ தருகிறவராய் ತರ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾಡುವಾಗ ಕರ್ತನ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. இந்த உலகம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕ ಭಯಪಟ್ಟು ನಡುಗ್ತಾ ಇದೆ. ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருக்கும் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கிறது. ಅದು ಕ್ರೈಸ್ತನನ್ನು ಅರಿತಿರುವ ನಮಗೆ ಒಂದು ಸಂತೋಷವಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் ಈ ಅನುಭವವನ್ನು ನೀವು ಹೊಂದ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ஆண்டவரோடு கூட நெருங்கி பழக வேண்டும். ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த காரியம், ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ, 5வது வசனம், 5ನೇ ವಚನ, நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ನಿನ್ನ ದಾರಿಯನ್ನು ಕರ್ತನ ಬಳಿ ಒಪ್ಪಿಸು, ಅವರೇ ನಿನ್ನ ನಡೆಸ್ತಾರೆ. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ನಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಬೇಕು. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ನಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரிடத்தில் எப்படி ஒப்புவிப்பது? ಕರ್ತನ ಬಳಿ ಹೆಂಗೆ ಒಪ್ಪಿಸುವುದು? நாம் சாதாரண கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ನಾವು ಸಾಧಾರಣವಾದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರಬಹುದು. அது நம்முடைய சாய்ஸ். ಅದು ನಮ್ಮ ಚಾಯ್ಸ್ ಆಗಿದೆ. நான் சாதாரண கிறிஸ்தவனா இருக்க போகிறேனா? ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತೀನಾ? விசுவாசியா இருக்க போகிறேனா? ನಾನು ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತೀನಾ என்பது நம்முடைய சாய்ஸ். ಅದು ನಮ್ಮ ಚಾಯ್ಸ್ ಆಗಿದೆ. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய மனதை நினைத்து பார்க்க அவரால எதுவுமே செய்ய முடியாது, அவர் நாம் உள்ள நினைக்கிறத அவரால உணர முடியாது என்று நினைக்கிறோம். ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ, ನಾವು ಒಳ್ಳೆ ನೆನೆಸೋದು ಕರ್ತನಿಂದ ಏನು ನೋಡಕ್ ಆಗಲ್ಲ ಅಂತ ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ. ஆனால் அவர் உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ನಮ್ಮ ಹೃದಯದ ಆಳವನ್ನು ಅರಿಯುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எப்பொழுது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன நினைக்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ನೀನು ಇವಾಗ ಈ ವಿಡಿಯೋವನ್ನು ನೋಡ್ತಾ ಇರುವಾಗ ನೀನು ಏನ್ ನೆನೆಸ್ತೀಯ ಅನ್ನೋದು ಕರ್ತನು ತಿಳಿಯೋರಾಗಿದ್ದಾರೆ. ಇಂಗ್ಲಿಷ್ல போட்டிருக்கிறது, ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದೆ, commit yourself. ಒಂದು ಕಮಿಟ್ ಆಗಿರೋದು ನಿಮ್ಮ ಒಂದು ಕೈಯಲ್ಲಿದೆ. இந்த கமிட்மெண்ட் எதுல தெரியுமா வரும்? ಈ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ஒரு கல்யாணம்னு ஒரு வச்சுப்போம். ಒಂದು ಮದುವೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. அந்த கல்யாணத்துல எல்லாரும் போவோம். ಈ ಮದುವೆಗೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತೀವಿ. எல்லாரும் போவோம். ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತೀವಿ. எல்லாரும் போயிட்டு ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ அவங்க திரும்பி வீட்டுக்கு போவாங்க. ಅವರು ತಿರ್ಗಾ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆனா இந்த மணப்பெண்ணும் மணமகனும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ಆಗ ಗಂಡನು ಮತ್ತೆ ಮದುವೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இரண்டு குடும்பமாக வருவார்கள். ಇಬ್ಬರು ಕುಟುಂಬವಾಗಿ ಬರ್ತಾರೆ. கல்யாணம் முடிந்து போகும்போது ஒரே குடும்பமாய் போவார்கள். ಮದುವೆ ಆಗಿ ಹೋಗುವಾಗ ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. கணவன் மனைவியாய் போவார்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. ஆண்டவருடைய கமிட்மெண்ட் என்றால் ஆண்டவரோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுப்பது. ಆ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಅಂದ್ರೆ ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ಬಾಳನ್ನು ಹಂಗೆ ಒಪ್ಪಿಸುವುದು. என்னுடைய வழி கர்த்தருக்கு உரிய வழியா இருக்க வேண்டும். ನನ್ನ ದಾರಿ ಕರ್ತನಿಗೆ ತಕ್ಕವಾಗಿರುತ್ತಂತ அந்த அர்ப்பணிப்பு மிகவும் முக்கியமானதாக ಆ ಒಂದು ಅರ್ಪಣೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತೆ. 37:5 அவர் அதைத்தான் குறிப்பிடுகிறார். ಈ 37:5 ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ரொம்ப உறுதியா அர்ப்பணிப்போடு இருப்பாங்க. ಫಸ್ಟ್ ದೀಕ್ಷಾನ ತೆಗೆಯುವಾಗ ಕರ್ತನಿಗೆ ತುಂಬಾ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರ್ತಾರೆ. ஒரு வருஷம் போக 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 அவருடைய அர்ப்பணிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வரும். ಸ್ವಲ್ಪ ವರ್ಷ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಅವರ ಕಮ್ಮಿ ಆಗ್ತಾ ಬರುತ್ತದೆ. ரொம்ப ஏழ்மை நிலையிலே அவர்கள் வருவார்கள். ತುಂಬಾ ಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அவர்கள் பணமும் அவர்களுக்கு வசதி வாய்ப்பும் வந்தவுடன் பணத்தில் மீது சில கவனத்தை செலுத்தி ஆண்டவரை கைவிட்டு விடுகிற காரியங்கள் நிறைய நடக்கும். ಮೇಲೆ ಬಂದು ಹಣ ಸ್ವಲ್ಪ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಕರ್ತನ ಹಂಗೆ ಮರಿತಾರೆ ಅವರು. நாம் அப்படி இருக்க கூடாது. ನಾವು ಆ ತರ ಇರಬಾರದು. வழியை தொடர்ந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ನಮ್ಮ ದಾರಿಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த காரியம், ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ 7வது வசனத்துல 7ನೇ ವಚನದಲ್ಲಿ நீங்கள் வாசிக்கலாம். ನೀವು ಓದಬಹುದು, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ಕರ್ತನನ್ನ ನೋಡಿ ಕುತ್ತಿ ಕಾಯ್ತಾ ಇರು. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ನೀನು ಅವರನ್ನು ನೋಡಿ ಕಾದಿರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் மீது நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்க வேண்டும். ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. எப்பொழுது இந்த உலகத்தில் இந்த சூழ்நிலை மாறும்? ಯಾವಾಗ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾರುತ್ತೆ? நான் எப்போது நான் என்னோட ரெகுலர் வொர்க் எல்லாம் செய்ய முடியும்? ಯಾವಾಗಲೂ ಮಾಡೋ ಕೆಲಸ ಯಾವಾಗ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? ஐயோ, நான் எப்பொழுது வெளியிலே போக முடியும்? ಯಾವಾಗ ಹೊರಗೆ ಹೋಗಕ್ಕಾಗುತ್ತೆ? ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு
உங்களுக்காக இந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார். ಖಂಡಿತವಾಗಿ ಕರ್ತನು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾರಿಸ್ತಾರೆ. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಕಾರ್ಯವೆಲ್ಲ நோக்கி அமர்ந்து ಅವ್ರು ನೋಡಿ ಕಾದಿರೋದು, அவருக்காக காத்திருப்பது. ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇರೋದು. இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபத்துல காத்திருக்க வேண்டும். ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಏನ್ ಮಾಡೋದು? ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರೋದು. முழு நேரம் 24 மணி நேரம் நீங்க ஜெபத்துல காத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. 24 ಗಂಟೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಕಾಯ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நான் நிச்சயமாக முன்னாடி இருக்கும்போது நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், என்னால ஜெபம் பண்ண முடியலன்னு சொன்னேன். எல்லோரும் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே காத்திருக்க வேண்டும். ಮುಂಚೆ ನಾನು ಯಾವಾಗಲೂ ಬಿಸಿ ಆಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೋ ಇವಾಗ ಕರ್ತನಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியா இருக்க வேண்டும். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರಬೇಕು. முதல்ல இருந்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ತಿರ್ಗಾ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ, முதலாவது நீங்கள் பதறவே கூடாது. ಮೊದಲೇ ನೀವು ಗೊಂದಲಕ್ಕೆ ಒಳಗಾಗಬಾರದು. உலகம் பதறினாலும் உலகம் கவலைப்பட்டாலும் ಲೋಕ ಗೊಂದಲಿಸಿದ್ರು ಚಿಂತೆ ಪಡ್ತಾ ಇದ್ರು உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. ನಿನಗೂ ನಮಗೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉಂಟು. அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்? ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಏನು ನೋಡಿದ್ವಿ? ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஒரு நாள் நம்பிக்கை இல்லாம இருக்க கூடாது. ಒಂದು ದಿವಸ ನಂಬಿಕೆ ಇನ್ನೊಂದು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்? ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ನಾವು ಏನು ನೋಡಿದ್ವಿ? கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்க வேண்டும். ಕರ್ತನ ಬಳಿ ಉಲ್ಲಾಸದಿಂದ ಇರಬೇಕು. கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ಕರ್ತನ ಬಳಿ ಉಲ್ಲಾಸದಿಂದ ಇರಬೇಕು. ஆண்டவருடைய நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகும்போது உங்கள் புத்திக்கு எட்டாத மன மகிழ்ச்சி, ஜாய், பீஸ் உங்களுக்கு வரும். ಕರ್ತನ ಬಳಿ ನೀವು ಪಳಗುವಾಗ ನಿಮಗೆ ತಿಳಿದೇ ಒಂದು ಸಂತೋಷ ನೀವು ತಿಳ್ಕೊಂತೀರಾ. அடுத்த காரியம், ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ, உங்களுடைய வழி ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ದಾರಿ ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಬೇಕು. முன்னாடி இந்த லாக்டவுன் வரதுக்கு முன்னாடி கரடு முரடா நம்மளுடைய வழி எங்கெங்கயோ போயிட்டு இருந்தது. ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಬರಕ್ ಮುಂಚೆ ನಮ್ಮ ದಾರಿ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. இந்த நாளிலே இயேசுவை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்க வேண்டும். வழியை ஒப்புவிக்க வேண்டும். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಬಾಳಿನ ಕರ್ತನ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಬೇಕು. கடைசியாக அவரிடத்திலே அமர்ந்து நீ காத்திருக்க வேண்டும். ಅವರ ಬಳಿ ಯಾವಾಗಲೂ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. அட்லீஸ்ட் ஒரு half an hour ஆச்சு நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டும். அட்லீஸ்ட் ಒಂದು 30 ನಿಮಿಷವಾದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ಆಗ ಮಾಡುವಾಗ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಬಾಳ ಮಾರ್ಸಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿರ್ತಾರೆ. சூழ்நிலை கடந்து போகும். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೆ. சூழ்நிலைகள் மாறலாம். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಮಾರಲಿ. ஆனால் என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನೆನ್ನೆಯೂ ಇಂದಿಯೂ ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರದೇ ಇರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅವರು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னுடைய மகன், என்னுடைய மகள் இன்னும் பல காலங்களுக்கு எனக்காக உண்மையா இருப்பான் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார். ನನ್ನ ಮಗನು ನನ್ನ ಮಗಳು ಅನೇಕ ವರ್ಷಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். ಆ ನಂಬಿಕೆ ನಮಗೂ ಇರಬೇಕು. உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒரு நாளிலே பரலோகத்திலே சந்திப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಒಂದು ದಿವಸ ಕರ್ತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸ್ತಾರೆ. கடைசி காலங்களிலே அந்த காரியத்தோடு அந்த நினைவோடு கூட நாம் ஜெபத்திலே தரித்து காத்திருப்போம். ಈ ಕಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಯೋಚನೆಯಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಾದಿರೋಣ. சிறு செய்தியை கொண்டு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಚಿಕ್ಕ ಸಂದೇಶ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வைப்பார். ಕರ್ತನು ಯಾವಾಗಲೂ ನಡೆಸಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க. ನೀವು ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿರ್ತೀರಾ. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಅದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇರುತ್ತೆ ಅಂತ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀವಿ. கர்த்தர் நம்மளை மறக்காம நம்மளை நடத்துகிறவரா இருக்கார். ಕರ್ತನ ಮರಿದರೆ ಯಾವ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ. மிகவும் அழகா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்டார். ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಂಡ್ರು. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ண போறோம். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நேசிக்கிற நல்ல இயேசப்பா கூட ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಒಳ್ಳೆ ಯೇಸಪ್ಪ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்க ஓடி வந்தார்களோ ஒவ்வொருத்தருமே அவங்க சமூகத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ಈ ಸುಂದರವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಸಂದೇಶವನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಇಲ್ಲಿ ಓಡಿ ಬಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಕರೆದು ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று நாங்கள் கேட்க இருக்கிறோம் சுவாமி. ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಒಂದ್ ದಿವಸನು ಮಾರಲ್ಲ ಅಂತ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ. வான பூமி ஒளிந்து போனா என்னோட வார்த்தைகள் அதுல இருக்க ஒரு துளியாவது ஆண்டவரே ஒளிந்து போகாது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ಭೂಮಿ ಆಕಾಶ ಅಳುತ್ತು ಹೋದ್ರೂ ಆ ವಾಕ್ಯ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಅಳುத்து ಹೋಗಲ್ಲ ನೀವು ಹೇಳಿದ್ರ ಸ್ವಾಮಿ. பூமி கடையாந்த வரைக்கும் அந்த பூமி அழியிற வரைக்கும் நான் உங்களோட இருந்து உங்களை நடத்துவேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ಆ ಭೂಮಿ ಅಳಿಸು ಹೋಗುವವರೆಗೂ ನೀವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರ ಸ್ವಾಮಿ. இயேசப்பா, இந்த
அருமையான தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா ಯೇಸಪ್ಪ ಈ ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾರೆಲ್ಲ ಈ ಸಂದೇಶ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು ಒಬ್ಬೊಬ್ರು ನೀ ಕರೆದು ಒಪ್ಪಿಸ್ತಾರೆ ಯೇಸಪ್ಪ. ஆண்டவரே ஒருவேளை அவங்க வியாதியில இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರು ವ್ಯಾಧಿಲಿ ಇದ್ದಾರಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவரே ஒரு பெரிய மிகவும் பெரிய ஒரு தேவையில இருக்கிறாங்களா எங்களுக்கு தெரியாது. ದೇವರೇ ದೊಡ್ಡ ಅಗತ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னு கவலையில இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ಒಂದ್ ವೇಳೆ ಕೆಲಸ ಹೋಯ್ತು ಅಂತ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எந்த நெருக்கடியில் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. ಯಾವ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯೇಸಪ್ಪ. ஒவ்வொருத்தரும் நம்ம சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரிய ஒவ்வொரு பிள்ளைகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ಒಂದೊಂದು ಸಹೋದರ ಒಂದೊಂದು ಸಹೋದರಿ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದು ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. எங்க சபையார உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ನಮ್ಮ ಸಭೆಯಾರನ್ನು ಕರೆದು ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ವಾಮಿ. ஒவ்வொருத்தருமா நீங்க தொடுவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟಿರಿ. ஒவ்வொருத்தருமா நீங்க தொடுங்க சுவாமி. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟಿರಿ ಸ್ವಾಮಿ. ஒவ்வொருத்தருடைய வியாதி நீங்கட்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರ ವ್ಯಾಧಿ ನೀಗಲಿ. அவரோட கண்ணீரை துடைப்பீராக. ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿ அவரோட கஷ்டமெல்லாம் மறைவதாக. ಕಷ್ಟವೆಲ್ಲ ಮರೀಲಿ ಸ್ವಾಮಿ. ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. ಅದ್ಭುತ ನಡೀಲಿ ಸ್ವಾಮಿ. எல்லா பற்றாக்குறைகள் நீங்குவதாக ஜெபிக்கிறேன். ಎಲ್ಲ ಸಾಲದ ಇರುವ ಬಾಧೆಗಳು ನೀಗಲಿ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள் தரித்திரங்கள் எல்லாம் அகற்றி போவதாக ஜெபிக்கிறேன். ಕಷ್ಟ ದರಿದ್ರ ಹಂಗೆ ನೀಗಲಿ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்தை எல்லாம் மறைவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮರೀಲಿ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா மந்திரக்கட்டுகள் பில்லி சுனைகள் ஏவல்கள் செய்வினைகள் எல்லா வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம் சுவாமி. ಯೇಸಪ್ಪ ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಟ ಮಂತ್ರ ಕಟ್ಟುಗಳು ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ನಮ್ ಎಲ್ಲವನ್ನು ಸುಟ್ಟಾಕ್ತಾ ಇದೀವಿ. எல்லா எரிச்சலின் ஆவிகளை கட்டி போடுகிறோம் சுவாமி. ಕುರಿಗಳ ಆತ್ಮಗಳು ಕಟ್ತಾ ಇದೀವಿ ಸ್ವಾಮಿ. எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்துல ஒட்டைக்கிறோம். ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಯೇಸು எல்லா ನಾಮದಲ್ಲಿ வட்டாரத்தில் பலவான்களை கட்டி போடுகிறோம். ಅಪ್ಪ ವಟ್ಟಾರದ ಬಲವನ್ನು ಕಟ್ತಾ ಇದೀವಿ தேவ ಸ್ವಾಮಿ. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல விடுதலை ஆக்குறேன். ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. எல்லா சத்துருவின் சதிகளை சத்துருவின் எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்துல ஒட்டைத்து போடுகிறேன் சுவாமி. ಶತ್ರುಗಳ ಕ್ರಿಯೆಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೊಡಿತಾ ಇದೀವಿ. ஒரு அற்புதம் இன்னைக்கு நடப்பதாக. ಒಂದು ಅದ್ಭುತ ಇವತ್ತು ನಡೆಯಲಿ. ஒரு அதிசயம் இன்று உண்டாகட்டும். ಒಂದು ಅತಿಶಯ ಇವತ್ತು ಉಂಟಾಗಲಿ. நாம இந்த இடத்துல இப்பொழுது மகிமைப்படுவதாக. ನಿಮ್ಮ ನಾಮ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈವಾಗಲೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. தடைகளை எடுத்து போடுவீராக. ತಡೆಗಳನ್ನು ಎತ್ತಾಕಿ ಸ್ವಾಮಿ. புதிய வழியை உண்டு ಹೊಸ பண்ணுவீராக. ದಾರಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ. நாம மகிமைப்படட்டும். ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. யாரெல்லாம் வார்த்தை கேட்டு ஆமென் என்று சொன்னாங்களோ, யாரெல்லாம் வார்த்தை கேட்டு என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரா என்று சொன்னாங்களோ, அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக என்று நான் சொல்லுகிறேன். ಯಾರೆಲ್ಲ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳಿ ಯಾರೆಲ್ಲ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬ್ತಾರೋ ಅವ್ರ ಬಾಳಿದ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ. உங்க நாம மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. ஒவ்வொருத்தரும் இயேசு ரத்தத்தை பூசுகிறோம். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಯೇಸು ರಕ್ತ ಹಚ್ತಾ ಇದೀವಿ. அக்கினி வேலி போடுகிறோம். ಅಕ್ಕನೆ ಬೇರೆ தூதல் பணிவிட உண்டாகட்டும். ದೂತರನ್ನು ಕಾವಲು சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தை தீர்க்காசி கொடுப்பீராக. ಸೌಖ್ಯವನ್ನು ದೀರ್ಘಾಯುಸ್ಸನ್ನು ಕೊಡಿ. எல்லா பற்றாக்குறைகளை எடுத்து போடுங்க. ಎಲ್ಲ ಸಾಧನೆ ಬಾಧೆ ನೀಗಿಸಿ நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க. ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ இது ಕೊಡಿ. பார்க்காத இருக்கிற இடத்துல அந்த அற்புதத்தை கொண்டு வந்து செய்வீராக. ನೋಡದೇ ಇರುವ ಸ್ಥಳದಿಂದ ಅದ್ಭುತ ಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿ. ஒவ்வொருத்தர் மேல இயேசு ரத்தத்தை நான் பூசிக்கிறேன். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಯೇಸು ರಕ್ತವನ್ನು ಹಚ್ತಾ அக்கினி ಇದೀವಿ. வேலி போடுகிறோம் சுவாமி. ಬೇರೆ ನಗ್ತಾ தூதல் ಇದೀವಿ. பணிவிட ஒவ்வொருத்தருக்கும் உண்டாவதாக. ದೂತರು ಒಬ್ಬೊಬ್ಬನ ಕಾಯಿ ಕಾಪಾಡಿ ஒவ்வொருத்தருமா நீங்க நடத்துங்க. ಒಬ್ಬೊಬ್ಬನ ನಡೆಸಿ. ஆண்டவரே எங்க தேசத்தின் பிரதான பிரைம் மினிஸ்டர் கரத்தை ஒப்புடுகிறோம். ஆசீர்வதிங்க. ದೇವರೇ ನಮ್ಮ ದೇಶದ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಕರೆದ ರೂಪಿಸನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஆண்டவரே அவரோட கூட இருந்து தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு தலைவர்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ದೇವರೇ ಅವರು ಒಟ್ಟಿಗಿದ್ದು ತೀರ್ಮಾನ ಒಂದೊಂದು ನಾಯಕರನ್ನು ಕರೆದು ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದೀವಿ. எல்லா ஸ்டேட்டுகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிற ಎಲ್ಲಾ சுவாமி. ರಾಜ್ಯಗಳನ್ನು ಕರೆದು ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದೀವಿ. ஆண்டவரே இந்த வியாதி கொரோனா வைரஸ் எங்க நாட்டில இருந்து எங்க தேசத்துல இருந்து முழு உலகத்துல இருந்து எடுத்து போடுவீராக நான் சொல்லுகிறேன். ದೇವರೇ ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ನಮ್ಮ ದೇಶದಿಂದ ಈ ಲೋಕದಿಂದ ತೆಗೆದಾಕಿ ಸ್ವಾಮಿ. யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் நீர் ஆசீர்வதிங்க. ಯಾರೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾವ್ರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. எல்லா டாக்டர் நர்சஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கரத்துல ஒப்பிடுகிறோம். அவங்க எல்லாரும் நீ பாதுகாப்பீராக. ಡಾಕ್ಟರ್ ನರ್ಸ್ ಯಾರೆಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಎಲ್ಲರನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ. உங்க நாம ஒவ்வொருத்தர் மூலியமா மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮುಖಾಂತರ ಮಹಿಮೆ எல்லா ಪಡಲಿ. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿಗನ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ. ஆண்டவராகிய இயேசு நீனே நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். நேசிக்கிற நல்ல பிதாவே. ದೇವರೇ ನಿಮ್ಮ ಬೇಡುವಂತೆ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் சவகாசமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வர வரைக்கும் இங்க இருக்கிற நம்ம அனைவரோட சுத்தாக்கள் அன்பு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணியோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியை பாருங்க, ஷேர் பண்ணுங்க.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.